மேசராசிக்காரர்களுக்கு 7 சனி ஒக்கி 7 துவங்கெடுத்து வை தேரெழுத்து தெருவுட்டுறாங்க போல இருக்கே. வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா அந்த மாதிரிதான் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே காசு பணம் துட்டு மண்ணி 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் பணம் கொட்டப்புற நம்ம கூட சம்பாதிக்கலாமாங்கிறத இன்னைக்கு தான் தெரிஞ்சுப்பீங்க. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் IAS IPS அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லையே. அதெல்லாம் படிக்கலையே, அதெல்லாம் படிக்கிற பத்தான் கவலை பண்ணும். உனக்கு என்ன மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 10ஆம் வீட்டில் சனி பகவான் வந்தா மஞ்சகாமால மருந்து வித்தா கூட நீங்க ஃபேமஸ் ஆயிடலாம். ஒரே ஜாலி தான், ஒரே சந்தோஷம் தான். அசோக் உங்க டைரியில் எழுதி வச்சுக்கோ. அந்த மாதிரிலாம் கடகராசிக்காரர்கள் ராம்ஜி சார் தயவுசெய்து கடகராசிக்கு மட்டும் நீங்க பலனே சொல்லாதீங்க. கடகராசிக்காரர்களுக்கு நீங்க சொன்னதெல்லாம் போதும் சார், கவலைப்படாதீங்க. கடகராசிக்காரர்கள் அஷ்டம சனி முடிந்து விட்டது. 12ஆம் வீடுங்கிறது இல்வாழ்க்கை. சுந்தரி கண்ணால் ஒரு சேதி அந்த மாதிரி சுந்தரி சாங்ஸா நீங்க பாடிட்டே இருப்பீங்க. 12ஆம் செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்தா அதெல்லாம் சரியாயிடும். அப்பா இதுக்கு மேல சரியாயிடும்னாப்பா, ஆமாப்பா இதுக்கு மேல என் வாழ்க்கையில நல்லது நடந்துருமா, ஆமாப்பா. சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அஷ்டம சனி வருகிறது. இது ஒண்ணுதான் ஒரு டஃப்பான டைம். குயில பூடிச்சு குண்டியில அடைச்சு கூவ சொல்லுகிற உலகம் அது எப்படி ஒத்துக்கும்பா, அது எப்படி அமுக்கும்பா, அந்த மாதிரிதான் சில பேர் இந்த நேரத்தில் போய் ஒரு கொடூரமான ஒரு கம்பெனில போய் மாட்டிக்குவான். ஒரு புலவலை கெட்ட வார்த்தை பேசுறேன், எதுவும் புலவலை பேசிடுவியா போட்டு அதெல்லாம் சரி பண்ணி மெச்சூரிட்டி சார். வாட் இஸ் மெச்சூரிட்டி அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லி தருவார். கன்னிராசிக்காரர்கள் 7ல சனி பகவான் வரும்போது புரட்சி திருமணங்கள் போன்றவை நடக்கும். காதல் திருமணங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் லவ் பண்றவங்க மாட்டிக்க மாட்டான். இப்பதான் பேச ஆரம்பிச்சிடும், அதுக்குள்ள இப்பதான் நம்ம திறந்தோம் அதுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டாங்களே. அடுத்து துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னா அது இந்த வருஷம் தான். கண்டிப்பா இன்னைக்கு சாயந்தரம் சரக்கு தான். உலகத்தின் எந்த சக்தியாலும் உங்களுக்கு தர பண்ண முடியாது. அது என்ன பண்ணாலும் ஜம்ப் பண்ணி ஓடி போய் நீங்க நினைச்ச சாதிச்சுட்டு ஒரு சின்ன விஷயமே எவ்வளவு தூரம் அப்படின்னா அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம தீவிரமா உறுப்புன்னு நினைச்சா நம்ம எவ்வளவு சீக்கிரம் உருப்படலாம் இல்லையா? இருக்கக்கூடிய குரு இந்த வருஷமாவது உருப்படுறதுக்கு ஒரு வழியை காட்டுறாரு. நான் சொல்றதுக்கு கமெண்ட் போடுங்க கீழே, உண்மையா இல்லைன்னு போடுங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். தனுசு ராசிக்காரர்கள் ஏன் அளவுக்கு அறிவுக்கும் திறமைக்கும் என்ன ஜப்பான்ல கூப்பிட்டாங்க, ஆப்பிரிக்கால கூப்பிட்டாங்க, அமெரிக்கால கூப்பிட்டாங்க, ஆனா ஒரு பொண்ணு கூட கல்யாணம் பண்ணி தர மாட்டேங்கிறாங்க சார். கூப்பிடுறாங்க, வச்சு பேசுறாங்க, பேசிட்டு அனுப்பி விட்டுறாங்க. எனக்கு என்ன குறைன்னே தெரியல சார். சொல்லுங்கடா, நான் எதுக்கிட்டா திருப்பிட்டு வர மாட்டேன் சொல்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி. மனதிற்கு மிகவும் பிடித்த மகர ராசிக்காரர்கள் தங்க வேட்டை கும்பராசிக்காரர்கள் இருக்கிற ராசிகளே சூப்பரான ராசினே நீங்க தான். கும்பராசிக்காரர்கள் அடிச்சு தூள் பண்ண போறீங்க. பெண்கள் நாட்டின் கண்கள் நீங்க என்ன பண்ணணும், மனதில் எழுதி நெஞ்சில் எழுதி ஒட்டிக்கணும். பெண்கள் நாட்டின் கண்கள். மீன ராசிக்காரர்கள் ஒரே ஒரு பிரச்சனை என்ன, இந்த வருடம் உங்களை மாதிரி நீங்க பெரிய கோடீஸ்வரியாகவும் வேற யாருக்குமே கிடையாது. சூப்பர் ஆயிட்டீங்க. ஒரே ஒரு விஷயம் மனசுல வச்சுக்கோங்க. when you become famous over somebody will put camera. அதை ஜாக்கிரதையா வச்சுக்கோங்க. உலகெங்கிலும் இருக்கும் நல்ல காலம் நல்ல நேரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 2025 புத்தாண்டு பலன்கள் என்ன? 2025 திரும்பி பார்த்தா கொஞ்ச நாள்ல புத்தாண்டு வரப்போகிறது. இப்பதான் 2024 வந்த மாதிரி இருக்க குருஜி, அதுக்குள்ள 2025 வந்துருச்சு. இதைத்தான் சார் வருஷம் சொல்றோம். 2025 பார்த்த வரைக்கும் 3 பெரிய பயிற்சிகள் நடக்கிறது. முதல் பயிற்சி சனி பயிற்சி, அடுத்ததாக குரு பயிற்சி, அடுத்ததாக ராகு கேது பயிற்சி. இந்த 3 பயிற்சிகளும் பிரம்மாண்டமாக இந்த வருடம் நடக்கவிருக்கிறது. ஸோ தொடர்ந்து, அதாவது பிரம்மாண்டமாகனா மார்ச் மாதம் முடித்த உடனே அடுத்து மே மாதத்திலேயே குருவும் ராகு எல்லாம். ஸோ எப்பவுமே எல்லாரும் ஏதாவது ஒரு கிரகத்தை சார்ந்தவர்களாக இருப்பாங்க. ஒன்று இந்த வருஷம் கிரக பயிற்சி சனி பயிற்சியாக இருக்கும் அல்லது குரு பயிற்சியாக இருக்கும் அந்த மாதிரி. ஆனால் இந்த வருடம் 3 பயிற்சிகள் நடப்பதால் என்ன ஆகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இவர் கொடுத்தா அவருக்கு எடுப்பார், அவர் கொடுத்தா அவருக்கு எடுப்பார் போன்ற விஷயங்கள் எல்லாம் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு கொடுக்க போறார் அப்படிங்கிற மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது. அவ்வகையில் மேஷராசிக்காரர்களுக்கான ராசி பலன்கள் என்ன? மேஷராசிக்காரர்களுக்கு 3 விதமான பலன்கள். ஒன்று 7 சனி ஒக்கி 7 துவங்கெடுத்து வை. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த 12ஆம் வீட்டில் இந்த மேஷராசிக்கு சனி பகவான் வரும் பொழுது பயங்கரம் பயப்படுவாங்க. சனி பகவான் 12ஆம் வீட்டிற்கு வந்துருச்சுன்னா அப்படி ஆயிடும், நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே, தேரெழுத்து தெருவுட்டுறாங்க போல இருக்கே. ஸோ அந்த 7 சனி மேலே அவ்வளோ பயம் நமக்கு. இந்த மாதிரி 12ஆம் வீட்டில் சனி பகவான் வருகிறார். ஆனாலும் ஒன்று புரிஞ்சுங்க, சனி பகவான் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டார். காரணம் என்னென்னா, சனி பகவான் தான் உங்களுக்கு 11 குடைவராகவும் விளங்குகிறார். அந்த சனி பகவானால் உங்களுக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா, நிறைய நல்ல காலங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். எதிர்பாராத யோகங்கள் தனபரவுகள் போன்றவையெல்லாம் ஏற்படும். 12ஆம் வீடு அப்படிங்கிறது இல்வாழ்க்கை, தம்பதிகளுக்குள்ள சுகம், ஒரு
இன்டிமசி போன்ற பிரச்சனைகள் எல்லாம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவரெல்லாம் சரியாகும். 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 2ஆம் பார்வையாக, அதாவது 3ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். தனஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது குடும்ப விஷயங்களில் நிறைய பேர் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டிருப்பீங்க, அதெல்லாம் சரியாகி எல்லாரும் ஒன்றா சேரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருடம் இருக்கும். அதே மாதிரி 12 குடைய குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் வீட்டிலே மறைந்திருக்கிறார். இது விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய அம்சம். விபரீத ராஜயோகம்னா என்ன அப்படின்னா, சாதாரணமான ஒரு நிலைமையில இருந்தேன், இப்போ இந்த லெவலில் இருக்கேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சாதாரண நிலைமையில இருந்தீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்க. ஸோ ஒரு பாட்டுலாம் அப்படி இந்த படையப்பால வர மாதிரிலாம், வெற்றி கொடிகட்டு மலைகளை டட்ட படையெடு படையப்பா, அப்படி இந்த வருடமெல்லாம் வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா, அந்த மாதிரி தான் மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் 1000 தடைக்கல், தடைக்கல்லும் உனக்கு ஒரு படிக்கல்லப்பாங்கிற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தடைக்கல்லையும் படிக்கல்லா மேலே கொண்டு போவீங்க. 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான், ராகு 11ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது லாபங்களை உண்டு பண்ணி தருகிறார், நிறைந்த லாபங்கள். ஸோ 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடம் என்பது காதல். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காதல் யோகத்தை, சில பேர் பார்த்தீங்கன்னா எதுக்கு லவ் பண்ணுறானே தெரியாது. சில பேருக்கு லவ் பண்ணுறவங்க அந்த பொண்ணுக்கே தெரியாது தன்னை தான் லவ் பண்ணுறாங்கன்னு. அதுக்கப்புறம் எதுக்கு 4 வருஷமாக என் முன்னாடி சுற்றிட்டு இருக்கேன், பார்த்தீங்கன்னா உன்னை தான் லவ் பண்ணுறேன், அதை லூத்து பிள்ளை ஃபஸ்ட்டே சொல்ல வேண்டியதானே, போன வாரம் தான் எனக்கு நிச்சயதார்த்தாச்சு. இந்த 7ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கும் பொழுது காதலில் அடுத்த படிநிலை, என்ன வேணும் நீ தான் வேணும், அப்படி உடனே இன்ஸ்டண்ட்டாக குரு பகவான் குரு பார்வைப்படுது. அப்படியே உங்களுக்கெல்லாம் திருமண யோகங்கள் போன்றவை பார்வை குரு பார்வைப்படுகிறது. அடுத்ததாக குரு பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம் இருந்து உங்களுக்கு பாக்யஸ்தானம் என்று பொருள். பாக்யஸ்தானம்னா அதிர்ஷ்டம், அதிர்ஷ்டத்திற்கான இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். அதே இடத்தை சனி பகவானும் 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். இப்போ லக்கு அதிகமாகும். எந்த ஒரு தொழில் செய்தாலும் அந்த அதிர்ஷ்டம் என்பது அத்தனை முக்கியமான ஒரு ஃபேக்டராக கருதப்படுகிறது. ஸோ 10ஆம் பார்வையாக 9ஆம் இடம் பார்க்கப்படும் பொழுது மாபெரும் அதிர்ஷ்டங்கள், குபேரி யோகங்கள் போன்றவை கிடைக்கிறது. ஸோ இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி 2மா சேர்ந்து இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது ஒரு முத்தாய்ப்பான வருடமாக உங்களுக்கு இருக்க போகுது. ரொம்ப ஹாப்பியாக இருக்க போறீங்க. அடுத்து ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 2ஆம் இடத்திலே குரு பகவான், காசு பணம் துட்டு மண்ணி மண்ணி. 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் பணம் கொட்ட போறார். சார் பொதுவாகவே குரு பகவான்னாலே ஃபினான்ஸ், யாரெல்லாம் பண விஷயங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா சார், நான் எல்லாம் எல்லாருமே கஷ்டம் தான் சார் போகிறோம், கரெக்டு தான். அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்காது. இப்போ கஷ்டத்தில் சாதாரண கஷ்டம், ரொம்ப மோசமான கஷ்டம் இருக்கு. இந்த ரிஷபராசிக்காரர்கள் போன வருடம்லாம் ரொம்ப படாதபடி எல்லாரையும் சபா கூப்பிடுறாங்க, நமக்கு மட்டும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க. நம்மளும் என்னென்னமோ பில்டப் பண்ணி பார்ப்போம். அது பார்த்தீங்கன்னா இப்போ நான் சிங்கப்பூரில் இருக்கேன், அடுத்த வாரம் அமெரிக்கா போய்ட்டு அப்படியே மலேசியா வந்துடுறேன். இல்லை பரவாயில்ல, அவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் நீங்கள் வர வேணாம், ஷூட்டிங்கை தள்ளி வச்சுட்டாங்கன்றுவாங்க. அவ்வளோதான். என்னென்னமோ பிட்டப்பட்டு பார்த்தாலும் நம்ம இவங்களை வச்சு சம்பாதிக்கலாம்னு நினச்சா இவங்க நம்மளை வச்சு சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த உங்களை எல்லாரையும் ஒரு இதாக வச்சு சம்பாதிச்சுட்டு இருந்தவங்களாம் இனிமே என்ன ஆகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்களால் நீங்கள் கெயின் ஆவீங்க. மற்றவர்களால் நம்ம கூட சம்பாதிக்கலாமாங்கிறத இன்னைக்கு தான் தெரிஞ்சுப்பீங்க. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் IAS IPS அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லையே, அதெல்லாம் படிக்கலையே. நம்ம பொதுவாக படிக்காத மேலே அது வேறு விஷயம். நான் உண்மையிலே படிக்கிற பசங்களுக்கு சொல்கிறேன் சார். ஒரு சமீபத்தில் ஒரு காணொளி பார்த்தேன், அந்த மாதிரி தான். எந்த பயமும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. அதெல்லாம் படிக்கிற பசங்க கவலை பண்ணோம், உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி. 2ஆம் வீட்டிலே குரு பகவான் வரும்பொழுது யாரெல்லாம் படிக்கிற பசங்களுக்கோ அவங்களுக்கெல்லாம் IPS IAS போன்றவர்கள்லாம் பாஸ் ஆவீங்க. இது வரைக்கும் நான் ஃபெயிலே ஆகிட்டு இருந்தேன் குருஜினா கூட இந்த வருஷம் பாஸ் ஆயிடுவீங்க சார். சில பேருக்கெல்லாம் தெய்வம் பார்த்து கை தூக்கி விட்டு பாஸ் பண்ணி விட்டா தான் உண்டு. அப்படி யோகம் உடையவங்கெல்லாம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அந்த 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம். எனக்கு தெரிஞ்ச ஒரு வாத்தியார் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எந்த விதமான பேப்பரை திருத்தினாலும் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேப்பரை திருத்தும் போது
அவருக்குன்னு ஒரு கோட்பாடு வச்சிருக்காரு. எந்த பெரிய பேப்பராக இருந்தாலும் சரி, அந்த பேப்பருக்கு 2 மார்க்கு 1 மார்க்கு 2 மார்க்கு 1 மார்க்கு 2 மார்க்கு 1 மார்க், மொத்தத்தில் கூட்டி பார்த்தா 40 மார்க். 95 எழுதினா இருந்தாலும் அதே 40 மார்க் தான். ஆனால் அவர்கிட்ட ஒரு நல்ல விஷயம், எவனா ஃபெயிலாக போனவன் ஒரு 10 மார்க் எழுதினா இருந்தாலும் அவர்கிட்ட போனால் பாஸ் ஆயிடலாம். ஏன்னா 40 மார்க் போட்டுவார். எது போட்டாலும் 2 2 1 1 2 2 2 கூட்டி பார்த்தா 40 வந்துடும். இப்போ இன்னொரு பேராசிரியர் சொல்ல, யோ பார்த்து திருத்தியா, நீ பாட்டுக்கு திருத்துற, அப்படியே எல்லா பேப்பரும் 40 மார்க்கே போட்டு வச்சிருக்கியே அப்படின்னு. அப்போ என்ன ஆகுது, ஒருத்தர் வர எக்ஸாம் சூப்பரண்டன்ட், நான் இந்த மாதிரி ஒசூர்லேருந்து வரேன் சார், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து தவறுதலாக பேப்பரை திருத்திட்டாங்க, எங்களோட 2 தெலுங்கு பேப்பர் உங்கள்கிட்ட வந்துருச்சு, உங்களோட 2 தமிழ் பேப்பர் எங்கள்கிட்ட வந்துருச்சு, இந்தாங்க உங்கள் 2 தமிழ் பேப்பரை திருப்பி கொடுத்துரும், உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பேப்பரு, எங்கள் தெலுங்கு ஸ்டூடெண்ட்ஸ் பேப்பரை திருப்பி கொடுங்கன்னு கேட்குறாங்க. நியாயமாக திருப்பி தரணுமா இல்லையா? போய் பார்த்தா நம்மளால் அதையும் திருத்தி 40 மார்க் போட்டு வச்சுட்டாரு. நம்மளால் படித்தா தானே, யார் வாத்தியார் சொல்கிறேன், திருத்தி 40 மார்க் 40 மார்க். இப்போ சூப்பரண்டன்ட்டுக்கு ஒரே அசிங்கமாக பிடிச்சோ, இதை கொண்டு போய் நான் எப்படி அவன்கிட்ட கொடுப்பேன், தமிழ்நாட்டில் இருந்துட்டு தெலுங்கு பேப்பரை திருத்தி வச்சுருக்கேன், சரிட்டு அந்த பேப்பர் எடுத்துகிட்டு போயிட்டு, இந்தாங்க ஒரு தவறுதல் நடந்து போச்சு, இது மாதிரி ஆயிடுச்சுன்னா, அதெல்லாம் பரவாயில்ல, இதெல்லாம் சகஜம்தான்ட்டு அதை வாங்கி பார்க்குறாரு. பார்த்துட்டு யார் இந்த பேப்பரை திருத்தினது, இவ்வளோ பர்ஃபெக்டாக திருத்திருக்காரு, தெலுங்குல பெரிய வித்வான இருப்பார் போல இருக்கு, கூப்பிட்டாருக்கு விருதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சூப்பரண்டன்ட்டுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குது இந்த நாட்டில். சார் நமக்கு நேரம் நல்லா இருந்ததுன்னா நம்ம எது பண்ணாலும் அது பாஸ் ஆயிரும். சில பேர் பார்த்தீங்கன்னா எதையாவது ஒன்று எழுதி வைப்போம், அதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். எறும்பு ஊரை விட்டு சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் எழுதுனவங்களாம் இருக்கான் சார். அந்த எறும்பு எங்கே நிற்குதோ அந்த இடத்துல நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி இந்த பிஎஸ்ஆர்பி எழுதுறவங்கலாம் உண்மையிலேயே எழுதி சொன்னதான் தெரியும் லட்சணம் என்னன்னு. சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர்லேயே வண்டி ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் படிநிலையில் ஏற்றம் தருகிறார். ஐஏஎஸ் படித்தவன் ஐபிஎஸ் படித்தவன்லாம் அடுத்த லெவல் முன்னுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளை தருகிறார். இந்த வருஷம் நீங்கள் பாஸ் ஆயிடுவீங்க. நான் சொன்ன மாதிரி புழுக்களை பாஸ் ஆனாலும் சரி, உண்மையிலே பாஸ் ஆனாலும் எனிவே நமக்கு என்ன, படிக்கிற வரைக்கும் தான் இதெல்லாம் நம்ம செய்கிற வேலை. நான் கூட தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், நான் அந்த வேலையை பார்க்குறேன், நான் ஜோதிடம் தானே சொல்கிறேன். இங்கே படித்தவெல்லாம் படித்த வேலையாக பார்க்குறான், ஏதோ ஒரு வேலை. ஸோ இப்போ 2ஆம் வீட்டில் குரு பகவான் வரும் பொழுது உங்களுக்கு என்ன தருகிறார் என்றால், உங்களுக்கு அடுத்த நிலையை கொடுக்கிறார். பொன்னார் மேனியன், பணம், விரலெல்லாம் பணம். 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக உடம்பை பார்த்துடுறார். உடம்பில் இருக்கக்கூடிய ரோகங்கள் எல்லாம் சரியா போச்சு. 7ஆம் பார்வையாக 8 பார்த்துடுறார். உங்களுடைய தனப்பிராப்தி இன்க்ரீஸ் பண்ணிட்டார். தனப்பிராப்தி, அசையா சொத்துக்கள், வீடு மாடு மனை பத்திரம் எல்லாம் அடுத்து 11ஆம் இடத்தை பார்த்துறார். 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகிறது, உங்களுடைய லாபஸ்தானத்தை அதிகப்படுத்திட்டார். சூப்பராக இருக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு டாப் டக்கராக இருக்கு. 2ஆம் வீட்டில் வரக்கூடிய குரு பகவான் இப்போ நான் சொன்ன மாதிரி தான் அடிச்சு தூள் பண்ணி எப்படியா பாஸ் பண்ணிடுவீங்க. கவலைப்படா, இந்த வருஷம் நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. பண விஷயமா அப்படிதான். இப்போ நான் சொன்ன அதே கான்செப்ட் தான். எதையோ ஒன்று பண்ண போக ஷேர் மார்க்கெட்டில் எதையோ ஒன்று வாங்க போக இது டபுள் லக்காகி 4000 ரூபா பொருள் 8000 ரூபாய்க்கு விற்றுரும். உங்கள் ராசி தான், எல்லாம் ஒரு ராசி தான். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களாம் பொற்காலம் தாராளமாக பண்ணுங்க. ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு 100க்கு 200 மார்க். மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராசியிலே குரு பகவான் இருக்கிறார். 5, 7, 9 பார்க்கிறார். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி குரு பகவான் மட்டுமே சனி 10 வருகிறார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. சார் பிரபலம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் சார். 10ஆம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது பிரபலம் யோகத்தை தருகிறார். என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஃபோன் பண்ணி கேட்குறோம், இந்த மாதிரி அவருக்கு மஞ்சகாமலை வந்துருச்சு. அவர் ஃபோன் பண்ணி அவர் மருந்து பச்சளை மருந்துலாம் கொடுக்குறாரு. அவருக்கு ஃபோன் பண்ணி, ஹலோ சார் நீங்கள் எங்கே இருக்கீங்க, இந்த மாதிரி வாலாஜாவில் இருக்கேன், உங்கள் பேர் மகேஷ், ஏன்னா மஞ்சகாமலை மகேஷ்னு அவர் கூப்பிடுவாங்க, மஞ்சகாமலை மருந்து தர்றதுனால. அப்போ நான் கேட்குறேன், சரி சார் நாளைக்கு உங்கள் லொக்கேஷன் மேப் அனுப்புங்க, என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்துடுறேன், அவருக்கு மருந்து கொடுத்துருங்க, அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படுவானா, வாலாஜா பஸ் ஸ்டாண்டில் இறங்கி யார்கிட்ட வேணால் மஞ்சகாமலை மகேஷ்னு கேளுங்க, கூட்டு வந்து குழந்தை கூட கூட்டு வந்து விட்டுரும். சார் அப்போவே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம பெரிய யூடியூப்லாம் பேசுகிறோம், அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது சார். 10ஆம் வீட்டில் சனி பகவான் வந்தால் மஞ்சகாமலை மருந்து விற்றா கூட நீங்கள் ஃபேமஸ் ஆகிடலாம்.
சனி பகவான் மொத்தத்தில் உங்களை ஃபேமஸ் ஆகணும். அது இப்படி எப்படி ஃபேமஸ்லாம் கிடையாது, ஏதோ ஒன்று பண்ணி உங்களை ஃபேமஸ் ஆகிறார். 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் அரசியல் பிராப்தி, அரசியல் பெரிய பிரபல யோகத்தெல்லாம் தரார். 10க்குடைய சனி பகவான், 10ல் சனி பகவான் தொழில்கள் பெருகுகிறது. பல விஷயங்கள், பல தொழில்கள் நீங்கள் செய்கிறீங்க. ராசியில் குரு பகவான் இருக்கிறார், 5 பார்க்கிறார், குழந்தை பிராப்தியை கொடுக்கிறார், 7 பார்க்கிறார், உங்களுக்கு வந்து திருமணத்தை செஞ்சு வைக்கிறார், 9ங்கிற பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார், அடி தூள் பண்ணுறார். இந்த வருஷம் யாருக்கெல்லாம் கல்யாணம், குழந்தை பிறக்க போகுது, கல்யாணம் ஆக போகுது, சரி ஆர்டரை மாற்றி சொல்கிறேன், கல்யாணம் ஆக போகுது, குழந்தை பிறக்க போகுது, அதுக்கப்புறம் பாக்கியஸ்தானத்தை அதிர்ஷ்டத்தை பார்த்துடுறார். அதிர்ஷ்டத்தை பார்க்கும்போது ஒரே ஜாலி தான், ஒரே சந்தோஷம்தான். அசோக் உன் டைரியில் எழுதி வச்சுக்கோ. அந்த மாதிரிலாம் சபத கியூலாம் நீங்கள் இதெல்லாம் வந்து சபதமோ யாரை ஜெயிக்கிறனோ அவங்களாம் ஜெயிச்சிருவீங்க. இந்த வருடம் உங்களோட வருடம். தொழில்னா நீங்கள் தான். அடுத்து கடகராசிக்காரர்கள். ஸோ மிதுனராசிக்காரர்களுக்கு 100க்கு 300 மார்க் அடி தூள் பண்ண போகிறீங்க. கடகராசிக்காரர்கள், ராம்ஜி சார் தயவுசெய்து கடகராசிக்கு மட்டும் நீங்கள் பலனே சொல்லாதீங்க. கடகராசிக்காரர்களுக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் போதும், கணத்தை இதயத்தோட உங்களை நான் சார் கவலைப்படாதீங்க. கடகராசிக்காரர்களாக அஷ்டம சனி முடிந்து விட்டது. அஷ்டம சனி முடிஞ்சால் என்ன ஆகும்? அப்பா நீ போப்பா, நீ இருந்து கிட்டதெல்லாம் கெடுத்ததெல்லாம் போதும். அஷ்டம சனி உங்களுக்கு 8ஆம் வீட்டை விட்டு நகர்ந்து விட்டார். தேவையில்லாத படி பாவங்கள் போன்றவை விலகிவிட்டது. 12ஆம் வீட்டிலே குரு. 12ஆம் வீடுங்கிறது இல்வாழ்க்கை. சுந்தரி கண்ணால் ஒரு சேதி, அது மாதிரி சுந்தரி சாங்ஸாக நீங்கள் பாடிட்டே இருப்பீங்க. சுந்தரி நீயும் சுந்தர ஞானும். 12ஆம் வீட்டில் குரு. ஒரே என்ஜாய்மெண்ட் தான் இல்வாழ்க்கையில். சார் நிறைய பேருக்கு அதுக்குள்ள டைமே இல்லை சார், எதுக்கு வாழ்றோன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கான். நிறைய பேர் முரட்டத்தனமாக நைட்டெல்லாம் முழிச்சிட்டு இருக்கான், பகல்லாம் தூங்குறான். ஃபாரின்ல இருக்கிற மாதிரியே தான் நம்ம வாழ்க்கை நிலை போயிட்டு இருக்கு. குழந்தை தூங்குறப்ப வீட்டுக்கு போகிறது, குழந்தை தூங்குறப்ப வேலைக்கு வந்துடுறது, குழந்தை கூட பேசுறதே சாட்டர்டே சண்டே தான் சார். அதுலேயும் சாட்டர்டே ஆனால் யாராவது கூப்பிட்டு போயிடுறாங்க தீர்த்தவாரி. ஏன்னா ஃபுல் டென்ஷன் இல்லை, ஜாப் டென்ஷன், ஒர்க் டென்ஷன். ஸோ இப்போ கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த வருடம் இல்வாழ்க்கை, தாம்பத்தியம் போன்றவை சிறக்கிறது. 12ஆம் செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் சரியாயிடும். 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த ஒரு விஷயம் போதும், ஒன்று போதும். ஒரு சமீபத்தில் ஒன்று பார்த்தேன், ஒன்று போதும் அப்படின்னு. குரு பகவான் ஒன்று போதும், இதே காலத்துக்கு நின்று பேசும். அப்போ 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். சுக்கிரன் உங்களோட 4ஆம் வீடுங்கிறது வீடு மாடு மனை போன்றவற்றை பார்க்கிறார். 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6 கூடிய குரு பகவான் 12இல் மறைந்து விபரீத ராஜயோகத்தை உண்டாக்குகிறார். உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்க்கிறார். அசையா சொத்துக்களை பார்க்கிற சிறப்பு, மாபெரும் சிறப்பு. அப்பா இதுக்கு மேலே சரியாயிருவேனாப்பா? ஆமாப்பா. இதுக்கு மேலே என் வாழ்க்கையில் நல்லது நடந்துருமா? ஆமாப்பா. அந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் பட்ட கஷ்டமெல்லாம் சரியாகி போய் இனிமேல் தான் நீங்கள் சந்தோஷமாகவே சிரிக்க போறீங்க. சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அஷ்டம சனி வருகிறது. இது ஒன்று தான் ஒரு டஃப்பான டைமு. அஷ்டம சனிங்கிறது அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனின்னு பேர். அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனி. எப்பயுமே அஷ்டம சனிங்கிறது என்ன பண்ணா கஷ்டங்களை தருவார்னு பேர். குயில பூடிச்சு கூண்டில அடைச்சு கூவ சொல்லுகிற உலகம் அது எப்படி ஒத்துக்கும்பா, அது எப்படி அமுக்கும்பா. அந்த மாதிரி தான் சில பேர் இந்த நேரத்தில் போய் ஒரு கொடூரமான ஒரு கம்பெனியில் போய் மாட்டிக்குவான். ஏற்கனவே இருந்த கம்பெனிலையாவது ஏதாவது மேனேஜர் வாழ்கன்னு சொல்லியாவது பொழைச்சி வண்டி ஓடிட்டு இருந்தது. இந்த கம்பெனியில் எவனும் என்ன பேசுகிறானே புரிய மாட்டேங்குது, எவனும் நம்மகிட்ட பேசவும் மாட்டேங்கிறான், நமக்கு என்ன வேலைன்னு நம்மகிட்ட சொல்ல மாட்டேங்கிறான். நான்லாம் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனியில் சேர்ந்தும் போது வே அப்படின்னாங்க. வேனா என்னப்பா, வேர் யூ வேறான், அது இங்கிலீஷில் எங்கே போயிருந்தேன் அப்படின்னு இங்கிலீஷில் கேட்குறாங்க. ஸோ நிறைய நாளில் நானே கேட்டிருக்கேன் எங்கள் அப்பாட்ட, என்னப்பா நமக்கு இங்கிலீஷ் எல்லாம் புரியவே மாட்டேங்குது. எங்கள் அப்பா சொல்லுவார், ஏன்னா அவன் இங்கிலீஷில் பேசுகிறான், இங்கிலீஷில் பேசினா இங்கிலீஷ் புரியாது, நம்ம இங்கிலீஷே தமிழ் மாதிரி தான் பேசுவோம். அஷ்டம சனி என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறாரு. சார் பெரிய பெரிய மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்ப்பாங்க சார். மெயின்டெனன்ஸ்க்காக அங்கிட்ட உட்காந்துருப்பான், அவங்க வேற ஒன்றும் தெரியாது. மெயின்டெனன்ஸ்க்காக யாராவது வந்தாங்கன்னா இந்த டூல்ஸை ரிப்பேர் பண்ணால் வெண்டார்ட்ட கொடுக்கணும், அவ்வளோதான் அவனுக்கு தெரியும். ஆனால் ஒரு சப்ளையர் கம்பெனியில் பாருங்கள், சின்ன கம்பெனியில் பாருங்கள், அவரே ஒரு கிரைண்டிங் மிஷின் எடுத்து ரெண்டு காட்டி அந்த ட்ரில் பிட் ஓட வச்சுருவார். ஏன்னா அவருக்கு உண்மையிலே வேலை தெரியும். ஆனால் நம்மளால மெயின்டெனன்ஸ் மாதிரி அவர் தான் உண்மையிலே மெயின்டெனன்ஸ். ஸோ அந்த மாதிரி ஸ்கில் சனி பகவான் உங்களை பெண்ட் எடுப்பார்.
நல்ல இங்கிலீஷ் பேச சொல்லிக் கொடுப்பார், நல்ல ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி கொடுப்பார். இது வரைக்கும் எனக்கு சுற்றி எடுத்து ஆணி அடிக்க தெரியாது, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ட்ரில் பிட்டு போடுற அளவுக்கு உங்களை டெவலப் பண்ணிவிடுவார். சார் இதெல்லாம் ஒரு ஜாதக பலனா சார், வேற ஏதாவது சொல்லுங்கள் சார். அஷ்டம சனிங்கிறது உங்ககிட்ட எது குறைகள் உங்களுக்கே தெரியும். எனக்கு வந்து மெச்சூரிட்டி இல்லாமல் பேசிடுறேன், ஒரு புலவில் கெட்ட வார்த்தை பேசிடுறேன், எது புலவில் பேசிடுவியா, அந்த மாதிரி கோவத்தில் ஏதாவது ஒன்று பண்ணிடுறேன், நல்லா போயிட்டுருக்க மீட்டிங்கு புலவில் ஏதாவது ஒன்று சொல்லிடுறோம், அதனாலே அந்த மீட்டிங் வீணாக போயிடுது போட்டு அதெல்லாம் சரி பண்ணி மெச்சூரிட்டி. சார் வாட் இஸ் மெச்சூரிட்டி அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி தருவார் சனி பகவான். வாட் இஸ் மெச்சூரிட்டி, இது வரைக்கும் நான் பிடுங்கின ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணி தான் அப்படிங்கிறது என்னைக்கு உங்களுக்கு புரியுதோ அதான் மெச்சூரிட்டி. அந்த மெச்சூரிட்டியை உங்களுக்கு உண்டாக்கி தருவார். அடுத்து உங்களுக்கு 11ஆம் வீட்டில் குரு பகவான் வரும், 5 கூடையன் 11ல் புத்திர பிராப்தி என்பது ஏற்பட போகிறது. குழந்தைங்கிறது உங்களுக்கு ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டேன் குருஜி, ஐவிஎஃப் பண்ணேன் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நல்லபடியாகவே குழந்தை பிறக்கும். அடுத்து கன்னிராசிக்காரர்கள் 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு சனி பகவான், 7ல் சனி பகவான் வரும்போது புரட்சி திருமணங்கள் போன்றவை நடக்கும், காதல் திருமணங்கள். அதே மாதிரி சில பேர் மதம் மாற்றி மதம் பண்ண வீரமான விளையாட்டு வீர விளையாட்டு எல்லாத்தையும் சனி பகவான் ஓகே பண்ணி தருவார். நிறைய பேர் நிறைய வீர விளையாட்டுலாம் தெரியாமல் போய் மாட்டிக்குவான். ஒரு பாட்டு, சும்மா சுத்தன பாவத்துக்கு கல்யாணம் தான் பண்ணாலும் சும்மா பேசிட்டு பா, உடனே அந்த பொண்ணோட சித்தப்பா காதில் விழுந்து ஒரு காதல் வீணாக போயிடக்கூடாதுன்னு உங்களை கட்டிப்பிடிச்சு தூக்கிட்டு போய், ஐயோ நாங்கள் காதலிக்கவே இல்லையா விடுங்கயா, முரட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணி தருவான். அதுக்கப்புறம் தான் கேட்பான், அடடா அவசரப்பட்டமே, நீங்கள் ஒன்றும் பழகவே இல்லையா. அந்த மாதிரிலாம் நடக்கும், ஜாக்கிரதை. உண்மையிலே லவ் பண்ணால் பேசுங்க, சும்மா பொதுவாக பேசுகிறேன்ட்டு பேசி மாட்டிக்காதீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் லவ் பண்ணுறோம்லாம் மாட்டிக்க மாட்டான், இப்போ தான் பேச ஆரம்பிச்சிடும், அதுக்குள்ளே இப்போ தான் நம்ம திறந்தோம் அதுக்குள்ளே தூக்கிட்டு போயிட்டாங்களே. இப்போ சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா பிரதமரா முதலமைச்சரா நமக்கு எதுக்குன்றேன், நமக்கு என்ன செத்தோ அதை மட்டும் பண்ணால் போதும், உடனே அதை ஷேர் பண்ணிடுவோம். ஷேர் பண்ணி அந்த பதிவு எவன் போட்டானா அவனை விட்டுருவாங்க, அவன் எங்கேயோ காண போயிட்டான், வெளிநாட்டுக்கு போயிட்டான். அந்த பதிவை ஷேர் பண்ண உங்களை பிடிச்சி இப்படி பண்ணுவியான்னு டெய்லி அடிவிடும். ஐயா நான் சும்மா ஷேர் தாங்க ஐயா பண்ணாதீங்க. சோசியல் மீடியா பக்கமே போகாதீங்க. சோசியல் மீடியா போனீங்கன்னா ஏதாவது ஒரு 2 முயல் குட்டி படம் பூனைக்குட்டி படம்னு போட்டு வந்துருங்க. அரசியல் போன்ற வீர விளையாட்டுகள்லாம் நமக்கு வேண்டாம். 10ஆம் வீட்டிலே குரு பகவான் இருக்கிறார். 10லே குரு இருந்தால் பதவி பறிபோகும். நீங்கள் பாட்டுக்கு மேனேஜர் கேட்கறன்னு நினச்சி ஜாலியாக பேசுகிறத நினச்சா உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவீங்க, என்னாச்சு மச்சான் நம்ம சிட்டுக்குருவி வந்துட்டாரா, அந்த ஆளை தான் நீங்கள் சிட்டுக்குருவின்னு கேட்குறீங்க. ஆனால் அது அந்த ஆள் காலிலே போய் விழுந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, நம்ம என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் ஜாலியாக பேசுகிறத நினச்சி யாரையே கிண்டல் பண்ணிடுறோம், அது அவங்க காதிலே விழுந்துடும், அதுக்கப்புறம் இருக்கிற வேலையும் போயிடும். ஸோ அதனால் 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும், அதை மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. அடுத்து துலாம் ராசிக்காரர்கள், வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னா அது இந்த வருஷம் தான். 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு அபூர்வ நிகழ்வு என்ன அப்படின்னா, 9ஆம் வீட்டிற்கு குரு பகவான் வருது. குரு பகவான் 9ஆம் வீட்டில் இருந்தால் ஓடி போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு 9ஆம் வீட்டில் இருந்தால் ஊரை விட்டு கூட ஓடி போகலாம். நான் ஏன் சார் ஊரை விட்டு ஓடி போகிறேன், நீங்கள் ஊரை விட்டு ஓடி போக சொல்ல, ஆனால் 9ஆம் வீட்டில் இருந்தால் ஊரை விட்டு கூட ஓடி போகலாம், அந்த அளவுக்கு நல்ல நேரம். 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு உடம்பை பார்க்கிறார். உடம்பை பார்க்கும்போது என்னாங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய சகலவிதமான வியாதிகளும் சரியாகிறது. அதேமாதிரி 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய 3ஐ பார்க்கிறார். முயற்சிகளை சரி பண்ணுறார். முயற்சி, இந்த உலகத்திலே ஒரு விஷயத்தை தீவிரமாக அடைய வேண்டும் என்ற முயற்சி செய்யும் ஒருவனை உலகத்தின் எந்த சக்தியாலும் நிறுத்த முடியாது. முடிவு பண்ணிட்டீங்க, இன்னைக்கு சாயந்தரம் கண்டிப்பாக இன்னைக்கு சாயந்தரம் சரக்கு தான், உலகத்தின் எந்த சக்தியாலும் உங்களுக்கு தடை பண்ண முடியாது. அது என்ன பண்ணாலும் ஜம்ப் பண்ணி ஓடி போய் நீங்கள் நினைச்ச சாதிச்சுட்டு தான் ஓடுவீங்க. ஒரு சின்ன விஷயமே எவ்வளோ தூரம் அப்படின்னா, அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்ம தீவிரமாக உறுப்புன்னு நினச்சா நம்ம எவ்வளோ சீக்கிரம் உறுப்பலாம் இல்லையா. நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அது தீவிரமாக செயல்படுத்துகிறோம். நீங்கள் இப்போ பொதுவாக உட்காந்து பார்த்துட்டு இருப்போம் சார், நமக்கு திடீர்னு ஒரு மூடு வந்துடும், நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சா அதை நம்ம கண்டிப்பாக பண்ணிடுவோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் பிரச்சனை. நிறைய கனவுகள் வரும். நாளைக்கு இந்த வருடம் 2025 2025 31ஆம் தேதி வரைக்கும் சரக்குக்கு தானோ டென்ஷனுக்குனோ இன்னையோட கூடினோம் எல்லாம் சொல்லுவோம். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு ஒரு 4 நாள் 5ஆவது நாள் எங்கே போவாங்க, திரும்பவும் குடிதான் போவாங்க. அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் இதே வேலை. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு நல்லதே செய்யணும்னு நினச்சா கூட நம்ம அந்த நல்லதை பெறக்கூடிய மனநிலை நம்ம இல்லை. நம்மளை சுற்றி இருக்கிறவன் எல்லாரும் நமக்கு ஒன்று இவங்களோடலாம் இருக்கிற வரைக்கும் சத்தியமான உருப்பட மாட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி தான்.
உண்மையிலேயே நமக்கு யாரையாவது பிடிக்கலன்னா என்ன பண்ணோம், அவங்கள நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆக்கிடணும். ஏன் சொல்லுங்க, நம்ம கூட சேர்ந்தப்பறம் உருப்பட போகிறான். ஸோ அப்போது 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு இந்த வருஷமாவது உருப்படுறதுக்கு ஒரு வழியை காட்டுறாரு. தயவு செய்து இந்த வருடமாவது இந்த வீணா போன பிரின்ஸ் எல்லாம் விட்டுட்டு நம்ம பொழைக்கிற வழியை மட்டும் யோசிச்சிங்கன்னா இந்த வருடம் மாதிரி ஒரு சூப்பரான வருடம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. இந்த மாதிரி ஒரு முரட்டுத்தனமான ராசி பலன் நான் கேட்டதே இல்லை சார். சார் சத்தியமாக யோசிச்சு பாருங்க, நீங்கள் பாட்டுக்கு கரெக்டாக தான் இருப்பீங்க. ஒரு 5 மணிக்கு வந்து ஒருத்தர் அலாரம் அடித்த மாதிரி ஞாபகப்படுத்தி விடுவார் சாயந்தரம். அப்புறம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், எல்லா ப்ரோக்ராம் கேன்சல். அது வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். இவனை எல்லாம் வச்சுட்டு உருப்பட போகிறோம். ஸோ நான் சொல்கிறது கமெண்ட் போடுங்க கீழே, உண்மையா இல்லையான்னு போடுங்க. ஸோ அப்போது நிறைய பேர் அப்போ வீட்டுக்கு போகணுங்கிற நமக்கு தோணவே தோணாது. பாவம் நீங்கள் வேறு வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு, யாராவது ஒருத்தர் லீடு கொடுக்கும்போது நமக்கு தோணும், ஆமாம் இல்லை நம்ம வந்து லேட் ஆயிடுச்சுல, அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போகணுங்கிற எண்ணமே வரும். ஸோ அந்த மாதிரி 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பெரிய ஏற்றங்களை மாற்றங்கள்லாம் தரப்போகிறார். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு தான் கல்யாணம் ஆக போகுது, நிறைய பேருக்கு வேலை கிடைக்க போகுது போன்ற நல்ல விஷயங்களா. துலாம் ராசிக்காரர்கள் இந்த வருடம் உழைக்கின்ற வழியை நோக்கி போகிறீங்க, இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2 கூடிய குரு பகவான் 8ஆம் வீட்டில் மறைகிறார். உணவு சம்பந்தப்பட்ட, பெருங்குடல் சம்பந்தப்பட்ட, லிவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் வரும். 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கிறார், யோகங்களை அள்ளித்தர போகிறார். சார் சும்மாலாம் கிடையாது, 5ல் இருந்தால் நிஜமாவே உண்மையிலே குழந்தை கொடுத்துருவார். நல்லா ஜாக்கிரதையாக இருந்தீங்க விருச்சிக ராசி சேர்ந்தவங்க. எனக்கு ஏற்கனவே 2-3 குழந்தைங்க இருக்குங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதுக்கு அப்படி பார்த்துக்கிங்க. ஏன்னா அதுக்கப்புறம் சனி பகவான் வந்தால் உண்மையிலே கொடுத்துருவார். அதனால் குழந்தை இல்லாதவங்களுக்கு இது ரொம்ப சந்தோஷமான விஷயம், குழந்தை இருக்கவங்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையான ஒரு விஷயம். ஸோ இப்போ 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் சொத்துக்களை சேர்த்துவார், நிறைய சொத்துக்கள். நம்ம பாட்டுக்கு நம்ம தான் இப்போ இதெல்லாம் சேர்த்தனமா நமக்கே தெரியாது. சில பேர் சீட்டு போடுவாங்க, லேண்டு சீட்டுன்னு, ஒரு 3ஆவது சீட்டில் லேண்டெல்லாம் விழுந்துடும். அதிர்ஷ்டங்கள் பல வகையில் வரும். 8ஆம் வீட்டிலே குரு பகவான் மறைவதால் உங்களுக்கு வந்து உணவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். சார் நீங்கள் பாட்டுக்கு தயிர் சாதம், மோர் சாதம், சாம்பார் சாதம் தின்னுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சைனீஸ் குக்கரி அங்கே போயிட்டு போய் இந்த மாதிரி சிக்காங் குக்காங் அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று வாங்கி திங்கிறது, அது என்னன்னே தெரியாது. அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 3 நாள் சாப்பிட முடியாமல் போய் இந்த வீர விளையாட்டுகள்லாம் இந்த ஒரு வருடம் பண்ண வேண்டாம். 8ஆம் வீட்டில் குரு பகவான் இருப்பதால் அப்போ நமக்கு ஊர் என்ன சாப்பாடோ அதை மட்டும் சாப்பிடணும், நம்ம ஊருக்கு தேவையானதை மட்டும் குடிக்கணும், நம்ம ஊருக்கு தேவையானதை மட்டும் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. தேவையில்லாத விஷயங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்கும். ஸோ 8ஆம் வீட்டில் குரு பகவான் மறையும் பொழுது தங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜாக்கிரதையாக இருக்கும். பிளட்ஜ் பண்ணிங்கன்னா அந்த நகை வராது. ஸோ அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த குரு பயிற்சி, இந்த சனி பயிற்சி எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு நிறைய பலன்களை தந்தாலுமே உங்களுக்கு உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருங்க. தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரருக்கு 7ஆம் வீட்டிலே குரு பகவான் வருகிறார். திருமண யோகங்களை உண்டு பண்ணுறார். சார் ரொம்ப நாளாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் என் அளவுக்கு அறிவுக்கும் திறமைக்கும் என்னை ஜப்பானில் கூப்பிட்டாங்க, ஆப்பிரிக்காவில் கூப்பிட்டாங்க, அமெரிக்காவில் கூப்பிட்டாங்க, ஆனால் ஒரு பொண்ணு கூட கல்யாணம் பண்ணி தர மாட்டேங்கிறாங்க சார். கூப்பிட்றாங்க, வச்சு பேசுகிறாங்க, பேசிட்டு அனுப்பி விட்றாங்க. எனக்கு என்ன குறைன்னே தெரில சார் அப்படிங்கிற. சொல்லுங்கடா, நான் எதுக்கிட்டா திருப்பிட்டு வர மாட்டேன் சொல்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி. அது என்ன தெரியல, நம்ம மூஞ்சி பத்தில கரெக்டாக கண்டுபிடிச்சிடறாங்க. ஸோ அப்போ அந்த 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு திருமண யோகங்களை தருவார். சரி, இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்றுனா சார், இன்னைக்கு நாட்டில் நிறைய பேருக்கு அப்படி தான். நம்மளாம் ஆசைப்பட்ட மாதிரிலாம் நமக்கு நடந்துருச்சுன்னு வச்சுக்கலாம், நம்மளாம் கையில் பிடிக்க முடியாது. ஸோ அதுக்கு தான் சொல்கிறது, கோட்டுக்கிட்டையில் காடு மெஷர் பண்ணி தான் வச்சுருக்காங்கிறது அந்த விஷயம் தான். ஸோ இப்போ 7ஆம் வீட்டில் என்ன இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கான திருமண யோகத்தை உண்டு பண்ணி தருகிறார். 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வந்து மாற்றங்களை, உயர்கல்வி, உயர் பதவி போன்றவற்றை தருகிறார். மிக அற்புதமான ஒரு காலம். கல்யாணம் ஆக போகுது, ஃபாரின் போக போகிறீங்க, கனடா போகிறீங்க, ஒன்டேரியா போகிறீங்க, எல்லா இடத்துக்கும் ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. மனதிற்கு மிகவும் பிடித்த மகர ராசிக்காரர்கள், ராசிக்கு 2ஆம் வீட்டிலே ராகு பகவான் வருகிறார். வெகு பணம் சேரப்போகிறது. 3ஆம் வீட்டிலே சனி, 6ஆம் வீட்டிலே 12 கூடிய குரு பகவான் 6இல் முறை நிறைய பொண்ணா சேர்த்த போறீங்க, நிறைய தங்கமா சேர்த்த போறீங்க. தங்க வேட்டை நீங்க தான். ஹாப்பியா இருக்க போறீங்க. இந்த வருடம் ஃபுல்லா மகிழ்ச்சி தான். அடுத்து கும்பராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சனி பகவான், ராசியிலேயே ராகு பகவான், 2ஆம் வீட்டில் சனி பகவான், 5இல் குரு. இருக்கிற ராசிகளிலே சூப்பரான ராசினே நீங்க தான். கும்பராசிக்காரர்கள் அடிச்சு தூள் பண்ண போறீங்க. 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி குரு பகவானால் புத்திர பிராப்தி போன்றவை, சொத்துக்கள் போன்றவை சேரும். ஐடி சம்பந்தப்பட்ட, மீடியா சம்பந்தப்பட்ட, ஊடகத்துறையில் இருப்பவர்கள் மிக அற்புதமான ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும். ஊடகத்தில் உங்களை அடிச்சுக்க முடியாது.
ஒரே ஒரு பிரச்சனை, ராசியில் ராகு இருக்கார். அதனால் பார்த்தீங்கன்னா பெண்கள் நாட்டின் கண்கள். நீங்கள் என்ன பண்ணணும், மனதில் எழுதி நெஞ்சில் எழுதி ஒட்டிக்கணும். பெண்கள் நாட்டின் கண்கள். ஆண்களோட பழகிறது, ஆண்களோடையே பேசிட்டு ஆண்களோடையே தெரிகிறது உங்களுக்கு நல்லது. யாரேன்னு உங்களுக்கு மிருக தோஷம் மாதிரி பெண் தோஷம். அதனால் யார்கிட்டையாவது பெண்கள்கிட்ட பேசினீங்கனாலே போதும், உங்களை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதனால் நீங்கள் அவங்க பக்கமே போகாமல் கம்மனு ஸ்ரீமடத்தில் வந்து பிரம்மச்சரியை சேர்ந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. மீன ராசிக்காரர்கள், ராசிக்கு சனி பகவான் இருக்கிறார். ஜென்ம சனி 3, 7, 10 பார்க்கிறார். 7ஆம் இடத்தை விவாகஸ்தானத்தை பார்த்து விட்டார். 10ங்கிற தொழிற்ஸ்தானத்தை பார்த்து விட்டார். தொழிற்ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது என்ன ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெகு பிரபல யோகம் கிடைக்கிறது. பிரபலத்துவம். உங்களுக்கு சாதாரண லோக்கல் லெவலில் இருந்தேன் சார், நான் இப்போ நேஷனல் லெவலுக்கு போய் இப்போ நான் இன்டர்நேஷனல் ஃபிகர் ஆகிட்டேன். என்னது இன்டர்நேஷனலாக பாப்புலர் ஆகிட்டேன்னு சொல்ல வந்தேன் சார். இன்டர்நேஷனல் பாப்புலர் ஆகிட்டீங்க. 10 குரு பகவான் 4ஆம் வீட்டில் கேந்திர பலம் பெறுவதால் தொழில் பிராப்தி என்பது அதிகமாகிறது. ஒரே ஒரு பிரச்சனை என்ன, இந்த வருடம் உங்களை மாதிரி நீங்கள் பெரிய கோடீஸ்வரியாகவும் வேறு யாருக்குமே கிடையாது. சூப்பர் ஆகிட்டீங்க, செம்மையாக ஜெயிக்க போறீங்க. ஒரே ஒரு விஷயம், 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான். 12ஆம் வீட்டில் ராகு பகவான் இருந்தால் ஒரே ஒரு பிரச்சனை தான். ஒரே ஒரு விஷயம் மனசில் வச்சுக்கோங்க, when you become famous over, somebody will put camera. அதை ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான், இது யாராவது இந்த ஃபோட்டோ அனுப்புறது, வீடியோ அனுப்புறது போன்ற வீர விளையாட்டுகள்லாம் பண்ணிங்கன்னா மாட்டிக்குவீங்க. அதுக்கப்புறம் ஊரே நவு துண்டி. அதனால் ஜாக்கிரதையாக உண்டண்டி. 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அதனால் நீங்களும் ஒரே ஒரு விஷயம், பெண்கள் நாட்டின் கண்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாத பிரச்சனையில் ஈடுபட வேண்டாம். ஆக 12 ராசிகளுக்குமான புத்தாண்டு பலன்களை பார்த்தீர்கள். தொடர்ந்து நம் சேனலில் இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.